ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் சனியோட வக்ர நிவர்த்தி பலன்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா வக்ர பலன்கள் பார்த்துருப்போம். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி சதயம் 4ஆம் பாகத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த காலகட்டங்கள் இப்போ வக்ர காலங்களில் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான, அதே போல் குடும்பத்துலேயும் சரி, இல்லை உடல் ரீதியான சில பிரச்சனை சந்திச்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த வக்ர நிவர்த்தி காலங்களில் அனைத்து ராசிக்குமே ஒரு நல்ல பலனை செய்ய போகுது. அதை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா, அந்த ராசி கட்டத்திலே முதலாவது ராசி சொல்லக்கூடிய மேச ராசி. இந்த மேச ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பான செய்யக்கூடியவங்க, எதையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடியவங்க, எந்த விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு முழு முயற்சி, அதாவது எஃபெக்ட் ஃபுல்லாக போடக்கூடியவங்க தான் இந்த மேச ராசி அன்பர்கள். எந்த விஷயமா இருந்தாலும் அதிக உத்வேகத்துடன் செய்யக்கூடியவங்க, அதிக நிலப்புலங்கள், அதிக இடம் சேர்றது, அதிக இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசி அன்பர்கள். இந்த மேசராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். இப்போது இந்த வக்ர காலங்களில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாபத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், அதாவது கை கெட்டினது வாய் கெட்டல்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கிடைக்க வேண்டியது சமயத்தில் கிடைக்காது. ஏன்னா அந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னென்னா பின்னோக்கி நகர்வது அப்படிங்கிறது நம்மளுடைய அர்த்தம். அப்போ அந்த பின்னோக்கி நகரும்போது நம்ம கிடைக்க வேண்டியது டிலே ஆகிருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம லாபம் கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறது. அது தொழில் விஷயமாக இருக்கலாம், தொழில் பிஸ்னஸில் லாபமாக இருக்கலாம், இல்லை தொழில் தொடங்குறதா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு, அது இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு தள்ளி போகக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும் இந்த சனி வக்ர காலத்தில். இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். நவம்பர் 15க்கு அப்புறம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபம், அதாவது உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக சேரும். அதே போல் உடல்நிலை, சிலவங்களுக்கு விதிச்சாதத்தில் சனி வக்ர நிலை இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சில உடல் உபாதைகளை கொடுத்துருக்கும் இந்த வக்ர காலத்தில். ஸோ அந்த விஷயமும் உங்களுக்கு இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் உடல்நிலை பாதிப்புகள் சீராகும். குடும்பத்துலேயும் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்த சனி பகவான் தான் பார்த்திங்கன்னா தொழில்காரன்னு சொல்லுவோம், தொழில்காரன். அப்போ இந்த சனி வக்ர காலத்தில் பார்த்திங்கன்னா சில உலகத்துக்கே கண்டிப்பாக இந்த தொழில்துறையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான காலம் தான் இந்த வக்ர காலம். இப்போ வக்ர காலம் முடிஞ்சிருச்சு சொன்னால், அதனால் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், தன லாபம் கண்டிப்பாக இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனம், ஏன்னா வண்டி வாகன பிரியர் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பவர்கள் எப்பவுமே வண்டி வாகன பிரியராக இருப்பாங்க, அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதெல்லாமே மேசராசிக்குள்ள குணாதிசயங்கள். ஏன்னா சரராசி எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் சரன்னு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க. அதே போல் இவங்க தொழிலாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும், தனக்கு கீழே உள்ளவங்கள விட இவங்க மேலே தான் அதே நம்பிக்கை வைக்கணும். ஸோ அப்போ தான் இவங்களுக்கு எதுவுமே சூட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏன்னா இதில் சனி நீசமாக வர அந்த ராசியில். ஸோ அதனால் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க கூட நம்ம ஃபுல் எஃபெக்ட் போட்டால் தான் நம்ம பிஸ்னஸோ தொழிலோ உத்தியோகமோ நல்லாயிருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதே போல் இதில் சூரியன் உச்சமாவார். அப்போ எதையும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு கண்டிப்பாக இந்த மேசராசிக்கு உண்டு. ஸோ அதனால் இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் ஒரு புதிதாக ஒரு பதவியோ, இல்லை உங்களுக்கு ப்ரமோஷனோ, இல்லை ஏதோ எதிர்பார்த்து கொண்டு இந்த உத்தியோகத்தில் ஏதோ மாறுதல்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு உத்தியோகம் மூலமாக ஒரு நல்ல செய்தி இந்த கண்டிப்பாக இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் சனி ஒரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு பொன்னான காலம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 10க்கும் 11க்கும் தொழில்காரன் அவர் தான், லாபமும் அவர் தான். அப்போ தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன், அதே போல் டிரான்ஸ்ஃபர், வேண்டிய இடத்துல டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வக்ர காலம் அப்படின்னா என்னென்னா, அந்த வக்ர காலங்கிறது நம்ம ஒரு வக்ர பார்வை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கிடைக்க வேண்டியதை யாரோ ஒரு மூலம் தடுக்கிறது, அதுதான் வக்ரம். சரிங்களா? ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம்.
சரிங்களா? அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் நடக்கும். அதனால் எதிர்பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு நல்ல செய்தியோ இல்லை சுப நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதாவது அவங்க சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க, தசாபதியும் பார்த்துக்கோங்க. நமக்கு நல்ல நேரங்கிறது தசாபதி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றாறு போல் முடிவுங்க. கண்டிப்பாக நவம்பர் 15க்கு அப்புறம் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் கொடுக்குற போது யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஈசன்கிற பட்டம் பெற்றவர், சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர், நீதி அரசர்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பண்ணுற கர்ம வினைகளுக்கு அது வந்து பலன் கொடுக்கக்கூடியவர். ஸோ பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பார், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் தொழில்துறையில் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு வேலை பார்க்குறது. எப்போவுமே வேலை பார்க்குறவங்க என்ன ஒன்று டென்ஷன் இல்லாமல் வேலை பார்த்தாவே அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, மேலதிக ப்ரெஷர் இல்லாமல். ஸோ இந்த வக்ர காலத்தில் இந்த ப்ரெஷர் இருந்திருக்கும். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மேலே சப்போர்ட் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ஊழியர்கள், சக ஊழியர்கள் செயல்படுவாங்க. ஸோ இந்த நல்ல காரியங்கள்லாம் கண்டிப்பாக இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் நடக்க போகுது. ஸோ உங்கள் ஜீவ ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தசாபத்தி போயிட்டுருக்கேன்னா அது நல்ல நேரம், அதை பார்த்து நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக மேசராசிக்கு நவம்பர் 5க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்டான நேரம்.